திமுக அளித்த வாக்குறுதிகளில் 50 கூட நிறைவேற்றவில்லை என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மத்தியில் பாஜக அரசு பொறுப்பேற்று 11 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் பாஜக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் பொது சிவில் சட்டத்தை தவிர அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அந்த சட்டமும் விரைவில் நிறைவேறும். 11 ஆண்டுகளில் எவ்வித ஊழல் புகாரும் எழவில்லை. அமலாக்கத்துறை செயல்பாட்டால் 1.45 லட்சம் கோடி ரூபாய் மீட்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றவர்களையும் பிடித்து விசாரித்து வருகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் 1.25 லட்சம் கோடி காப்பீட்டு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. 12 கோடி வீடுகளுக்கு நேரடி குடிநீர் வசதி தரப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளை நிறுவியுள்ளது. 25 கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். 1 லட்சம் இளைஞர்கள் அக்னிபத் திட்டத்தில் இராணுவத்தில் சேர்க்கப்பட்டுள்ளனர். தமிழகத்திற்கு 4 ஆண்டுகளில் 4,36,000 கோடி ரூபாயை மத்திய அரசு அளித்துள்ளது. தமிழகத்திற்கு வழங்கிய நிதியையும் சேர்த்து மொத்தம் 5,46,000 கோடி ரூபாய் வழங்கியுள்ளது. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன் அளித்த 512 வாக்குறுதிகளில் 50 வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றவில்லை. பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கவில்லை. வரும் 2026 தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் என தலைவர்கள் சொன்னாலும் நான் பாஜக ஆட்சிதான் என சொன்னேன். தலைவர்கள் கூட்டணி பற்றி முடிவு செய்வார்கள். தொண்டனாக நான் தொடர்ந்து பணியாற்றுவேன். எங்களுக்குள் எந்தவித பிளவும் இல்லை என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அறநிலையத்துறை சார்பில் கடந்த ஆண்டு பழனியில் நடத்தப்பட்ட அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதன் விளைவுதான் மதுரையில் இந்து அமைப்புகள் சார்பில் முருகனுக்கு மாநாடு நடத்துகின்றனர். எங்களுடைய பணி மதம் சார்ந்து மக்களை பிரிப்பதில்லை. எந்த மதத்தினராக இருந்தாலும் அவரவர்கள் விரும்புகின்ற வழியில் விரும்புகின்ற தெய்வங்களை வழிபட முழு சுதந்திரம் உள்ளது. இந்த அரசு யாரையும் எங்கும் தடுக்கவில்லை. மதத்தை வைத்து அரசியல் செய்ய நினைப்பவர்களை மக்கள் வரும் தேர்தலில் புறக்கணிப்பர். எந்த விஷயத்திலும் பொருளோ முழுமையோ கிடையாது. யாரோ எழுதி கொடுத்து சொல்வதையும் காற்றுவாக்கில் வருவதையும் உள்வாங்கி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுகிறார். திராவிட மாடல் ஆட்சி நடத்தும் நாயகன் முதல்வர் ஸ்டாலினை முருகப்பெருமானே விரும்புகிறார். காரணம், திமுக ஆட்சி பொறுப்பேற்றபின் இதுவரை நடத்தப்பட்ட 3,109 கோவில் கும்பாபிஷேகங்களில் 117 கோவில்கள் முருகப்பெருமான் கோவிலாகும். மேலும் 872.62 கோடி ரூபாயில் பழனி, திருச்செந்தூர், சிறுவாபுரி, மருதமலை, குமரவயலூர், காந்தல் ஆகிய முருகன் கோவிலில் திருப்பணிகளும், அறுபடை வீடு மற்றும் அறுபடை வீடு அல்லாத முருகன் திருக்கோவில்களில் 1,085 கோடி ரூபாயில் 884 திருப்பணிகளும் நடந்து வருகின்றன. இது போன்ற பணிகளை இதற்கு முன் நடந்த அரசுகள் செய்யவில்லை. முருகன் கையிலே இருக்கின்ற வேல் எங்களை நிச்சயம் காக்கும். அடுத்தும் திமுகவே ஆட்சிக்கு வரும். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு பயம் வந்துவிட்டது. அதனால் தான் பார்ப்பவரையெல்லாம் கூட்டணிக்கு வாங்க என்று கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். திமுக கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை என்றும் அமைச்சர் சேகர்பாபு பேசியுள்ளார். சுயமரியாதை உள்ளவர்கள் தமிழர்கள். டெல்லியில் இருந்து தமிழகத்தை ஆள ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். அண்மையில் மதுரை வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா அரசியல் பேசி இந்த ஆட்சியை குறை சொல்லியிருக்கிறார். அதனால் அரசியல் பேச வேண்டிய கட்டாயத்தில் நான் விளக்கம் அளிக்கிறேன். மத்திய அரசின் நிதியை மடைமாற்றுவதாக கூறியிருக்கிறார். பிரதமர் பெயரில் செயல்படுத்தப்படும் குடிநீர், வீடு கட்டுவது என எந்த திட்டமாக இருந்தாலும் அதற்கு 50% நிதியை மாநில அரசு ஒதுக்கித்தான் அந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. படையப்பா படத்தில் மாப்பிள்ளை அவர்தான், ஆனால் அவர் போட்டிருக்கும் சட்டை என்னுடையது என்று ஒரு காட்சி வரும். அதுபோல்தான் மத்திய அரசு பெயரிலான திட்டங்களுக்கும் நாங்கள் நிதி வழங்கி கொண்டு வருகிறோம். ஆனால் எந்த அடிப்படையில் மடைமாற்றம் செய்கிறோம் என அமித்ஷா குற்றம் சாட்டுகிறார். மதுரையில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் எந்த நிலையில் உள்ளது என சென்று பார்த்தீர்களா? அது மருத்துவமனையா அல்லது விண்வெளி ஆராய்ச்சி கூடமா? 11 ஆண்டுகளாக தமிழகத்திற்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதை சொல்லவே மாட்டேன் என்கிறீர்கள். சட்டியில் இருந்தால்தானே அகப்பையில் வரும். பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் என்கிறார் அமித்ஷா. சுயநலத்திற்கு கட்சியை அடமானம் வைத்த எடப்பாடி பழனிசாமி மௌனமாக இருக்கிறார். சுயமரியாதை உள்ளவர்கள் தமிழர்கள். உறுதியோடு சொல்கிறேன், டெல்லியில் இருந்து தமிழகத்தை ஆள ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். நெருக்கடிகளை மீறி நெருப்பாற்றில் நீந்தி தமிழகத்தை உயர்த்தி வரும் திராவிட மாடல் அரசுக்கு 2026 மக்கள் ஆதரவாக இருப்பார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார்.
குஜராத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தேசம் துணை நிற்கிறது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு இடையிலும் இந்தியாவின் ஏற்றுமதி மதிப்பு நடப்பாண்டில் 900 பில்லியனை தாண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஏர் இந்தியா விமான விபத்து விமான போக்குவரத்து வரலாற்றில் மிக மோசமான விபத்துகளில் ஒன்றாகும். இதில் இந்தியாவுக்கு உதவ தயார் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு கடந்த 11 ஆண்டுகளில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களுக்கு எண்ணற்ற பலன்களை கொண்டு வந்துள்ளது. இந்தியாவின் தொழில்நுட்ப பயணம் புரட்சிகரமானது என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார்.